அக்னீஸ்வரன் அவர்கள் அவர் மறுக்கிறார், அதெல்லாம் விட்டுரும், அது அவரோட வெர்ஷன்ல சொல்றாரு, நம்பிக்கை விதைக்கிறாரு. மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசியது அது ஒரு புள்ளியா இருக்கு. இப்போ திடீர்னு நயினார் நாகேந்திரன் என் விருப்பத்தை கேட்டீங்கன்னா 2 பேரும் கட்டாயம் இணையனும் வெளிப்படையா பேசுறாரு. இதுவரைக்கும் இதற்கு முன்பு அவர் இபிஎஸ் குரல்ல பேசுறாரு, டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் வேண்டான்லாம் சொல்லிட்டு இருந்தவருன்ற அந்த தொனி மாறுதா? அமித்ஷா வர இருக்கிறார், என்னதான் நடக்குது திருஷ்யா? நயினார் விருப்பத்தை நம்ம பிஜேபி விருப்பமா தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா அவர் பிஜேபியோட மாநில தலைவர். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த தேர்தல் வியூகம் வகுத்தாலும் 5 அம்சங்கள் தான். மாநில உரிமை, மாநில நலன், மொழி உரிமை, சமூக நீதி, பெண் விடுதலை. இந்த 5 அம்சம் தான். இந்த 5லயும் திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி. இது எம்ஜிஆர் அவர்கள் கூறியது 1977 சட்டமன்றம். அப்போ இந்த கொள்கைகளின்படி இயங்குபவர்கள் எல்லா கட்சிகளும் தான், பிஜேபியை தவிர. பிஜேபி மட்டும் வேற கொள்கை இருக்கு. தனியான ஒரு ஓட்டு வங்கி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. குறைந்தபட்சம் 10% இருக்கும் தான் என்னோட எஸ்டிமேட். விஜய் இதே ஓட்டு வங்கிக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா நமக்கு தெரியாது உண்மையிலேயே அவர் எவ்வளவு ஓட்டு வங்கி வச்சிருக்காரு தெரியாது. யூகம் தான். அதுவும் 10-15% இருக்குங்கிறது என்னோட யூகம். அப்படி என்றால் திமுக 35-40%. அதுதான் கேசிபி சொன்னாரு. நம்ம அக்னீஸ்வரன் என்ன விரும்புறாரு, என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் நான் சொல்ல முடியாதுங்க. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டியது. நீங்களாம் என்ன உளவுத்துறையான்னு கேட்கிறாரு. உண்மையிலே நம்ம உளவுத்துறை தான். என்ன காரணம்னா அது கூட்டத்தில் கலந்து கொண்ட பலரும் நமக்கு தெரிந்தவர்களா தான் இருப்பாங்க. பேச்சுவாக்கில் கேட்கத்தான் செய்வோம். அவங்களும் பேச்சுவாக்கில் ஆஃப் தி ரெக்கார்ட் சொல்லத்தான் செய்வாங்க. இதை வச்சுதான் இந்த கோலம் போடப்படுகிறது எப்போதுமே. அது மாலை நேர விவாதமாக இருந்தாலும் சரிதான், அல்லது பத்திரிகையில் எழுதுறதா இருந்தாலும் சரிதான். இதே ரூட்டு தான். இதை தாண்டிய ரூட்டே கிடையாது. உளவுத்துறை இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு நண்பர்கள் இருந்தா போதும். எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், உளவுத்துறையின் கூட நீங்க எடுத்துக்கிடலாம். ஆனால் இதுல ஓபிஎஸ் விருப்பம் என்ன, ஓபிஎஸ் உடன் இருப்பவர்கள் விருப்பம் என்ன, டிடிவி விருப்பம் என்ன, டிடிவியுடன் இருப்பவர்கள் விருப்பம் என்ன, இதை நம்ம பார்க்கணுமா வேண்டாமா? அப்போ இணைப்பு கண்டிப்பா சாத்தியம் இல்லை. அதிமுகவுக்குள்ளே இவர்கள் இணைவது காரணம் என்னன்னா, ஓபிஎஸ் லிட்டிகண்ட், நிறைய வழக்கு அவர் போட்டு வச்சிருக்கிறார். எல்லா வழக்கையும் அவர் வாபஸ் வாங்கணும். இணைப்புங்கிறது அதிமுகவுக்குள்ள போய் இணையிறது. அப்படின்னா ஓபிஎஸ்க்கு ஒரு பதவி கொடுக்கணும். என்ன பதவி கொடுக்க முடியும்? சீனியர் பர்சன். இணைப்பு சாத்தியம் இல்லை. இடம்பெறுதல் அது சாத்தியம். இடம்பெறுதல்னா அந்த கூட்டணியில இடம்பெறுதல். அது நிச்சயமாக பின்னால் எடுக்க வேண்டிய முடிவா தான் இருக்க முடியும். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், கட்சியில் இருக்கிற சீனியர்கள், அவங்க எல்லாருமே சேர்ந்து எடுக்கிற முடிவா இருக்கும். அல்லது பிஜேபிக்கு ஒரு தொகுதியை கொடுத்து அந்த தொகுதியில அவங்க இத்தனை தொகுதிகளை இவங்களுக்கு தர்றது. உண்மையான சிக்கல் என்னன்னா, இவங்க விரும்புற தொகுதி தருவதற்கு அதிமுக அதை பிஜேபிக்கு கொடுக்கணும்ல. நான் பிஜேபி, நான் உங்களுக்கு தொகுதி தரணும்னா நீங்க விரும்புற தொகுதியை கொடுக்க ஏன்ட்ட அந்த தொகுதி வரணுமே. அதிமுக நிக்குமே. ஓபிஎஸ் தரப்புல நான் விசாரிக்கும் போது இதே உளவுத்துறை நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, உட்கட்சி உளவுத்துறையினர், இல்லைங்க நாங்க நின்னாலும் அதிமுக எங்களுக்கு ஓட்டு போடுமான்னு சந்தேகம் தான், எங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. வெளிப்படையா பேச தயக்கம். ஓபிஎஸ் வச்சுட்டே பேசுனாங்க. இல்ல இப்பவும் வேறையா சொல்லலாம். ஒருத்தநாடு வைத்திலிங்கம், டிடிவி தரப்புல அதே பயம் இருக்கு. என்ன காரணம்னா, பல விஷயங்கள் விமர்சனத்துக்குள்ளாயிடுச்சு. அதிமுக தொண்டர்கள், அதிமுக ஓட்டர்கள் அவங்க அதை விரும்புவாங்களா இது தெரியல. தாவேகா அவங்க விரும்புவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க. அதாவது விஜய் அணியில போய் சேர்ந்தால் அந்த தொண்டர்கள் அவங்க ஃப்ரெஷ், பழைய பேகேஜ் எதுவும் கிடையாது, பழைய கோபதாபங்கள் கிடையாது. இவங்க வெற்றிக்கு அவங்க முழு மனதோட பாடுபடுவார்கள். இதுதானே சரியான பாயிண்டா இருக்க முடியும். விஜயன் பாடுபடணும்ல நம்ம. ஆமா. அப்போ அதிமுக தொண்டர்கள் இல்ல அரசியல் தெரியணும் இல்ல, வேலை பார்க்கறதுக்கு கூட வர்றதுக்கு. இப்போ விஜயகாந்த் 2006 அவர் ஃப்ரெஷ், எக்ஸப்ட் பண்ருட்டியார், வேற யாரும் கிடையாது, சீனியர்ஸ் கிடையாது. அப்போ விஜயகாந்தோட உறவினர் சுதீஷ் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான், பிரேமலதா அவர்களின் சகோதரர். அவர் ஒரு தொகுதியில் நிற்கிறார். அவர் விஜயகாந்த் நிறுத்திய பல வேட்பாளர்களோட ஒரு குறைவான வாக்கு பெற்றார். ஆனா ஒரு 300-400 இளைஞர்கள் கூடவே போய் கடுமையா வேலை பார்த்தாங்க. வெற்றி பெறுகிற பிம்பம்லாம் வந்துச்சு. வெற்றி பெறலாம், ஓட்டு கூட கொஞ்சம் கம்மி தான். ஏனென்றால் அக்னீஸ்வரர் சொன்ன பாயிண்ட் தான், அவங்களுக்கு அரசியல், அந்த கல அரசியல் தெரியாது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம கேட்கும்போது, எங்களுக்கு 15% ஓட்டும் ஒரு சில தொகுதிகளில் வெற்றியும் கிடைச்சா போதும்,
அடுத்தடுத்த கட்டங்கள்ல அதைத்தான் கேசிபி சொல்றாரு. என்னன்னா அடுத்தடுத்த கட்டங்கள்ங்கிறது உள்ளாட்சி தேர்தல், அதுல எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நாங்க எய்ம் பண்றது இவ்வளவுதான், ஆனா அதுக்காக நாங்க இவ்வளவுதான் எய்ம் பண்றோம்னு எப்படி சொல்ல முடியும்? நாங்க 200 தொகுதியில வெற்றி பெறுவோம், திமுக அடுத்தது நாங்க தான், அப்படிதானே நாங்க சொல்ல முடியும், வேற எப்படி சொல்லலாம்னு கேக்குறாங்க. அப்படிதான் பொசிஷன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு அணியுமே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா அப்படிதான் பண்ணுவாங்க. திரு ஷியாம், அந்த இடத்தில் இப்ப அமித்ஷா முன்கூட்டியே தமிழகம் வரார், அப்புறம் பியூஷ் கோயல் வராங்க அப்படின்னாலும் இப்ப கேசிபி சொன்ன மாதிரி அந்த மொமெண்டத்தை மிஸ் பண்ணிட்டாங்களா? ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்க வேண்டிய வேலை இனி இதெல்லாம் நடக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இனி அதிமுக பாஜக வேற யாரு பார்ட்னர்ஸ், அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்க போகுதுன்னு மட்டும்தான் புரிஞ்சுக்கணுமா? அத இல்ல, அதிமுக பாஜக போக பிற கட்சிகள் இருக்குல்ல, தமாக இருக்குது, அப்புறம் வந்து புதிய நீதி கட்சி இருக்குது. ஈவன் ஜான் பாண்டியன் கூட அவர் சொல்றதை பார்த்தா அந்த கூட்டணிக்கு தான் போவார் போல இருக்கு. ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் கூட்டணி இருக்கு, அவங்க கிட்ட இருக்கு. ஓகே, பாமகல இருக்கிற பிளவுதான் இப்ப நம்ம எதிர்பாராத பிளவா இருந்துச்சு. அதுலயும் அன்புமணி வந்து கண்டிப்பாக வந்து அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு தான் போவாரு, அதுல எனக்கெல்லாம் சந்தேகமே கிடையாது. இப்போ பிராக்டிக்கல் யதார்த்தம் என்ன அப்படின்னா 2 அணிக்கு இடையில, அதாவது திமுக அதிமுக தான் 2 அணி தான். தாவேகா வந்து அந்த இடத்துக்கு வந்துருன்னா நான் சொல்லல. ஜனநாயகனுக்கு 4 டிக்கெட் வேணுங்க, ஆனா பராசக்திக்கு 6 டிக்கெட் வேணும். நான் ஜனநாயகனுக்கு 4 டிக்கெட் கேட்கறேன்னா எனக்கு பராசக்திக்கு 6 டிக்கெட் வேணும். இப்படிதான் இருக்கு, கலர் நிலவரம் இப்படிதான் இருக்கு. நான் இது ஒரு குறியீடா தான் சொன்னேன். அப்போ அதிகமா வித்துறக்கூடாது, பார்க்க மாட்டாங்க. இல்ல, நான் டிக்கெட் வேணும்னு கேட்கறதே நான் வந்து ஃப்ரீ டிக்கெட் தானே கேட்பேன். அதான் கேசிபி குறுக்கிட விரும்புறதுன்றது இப்ப நீங்க சொல்வது புரிந்து கொள்வதுன்றது ஓபிஎஸ் டிடிவின்றத விட்டுட்டு தான் இவங்க வேற ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். அது அந்த மொமெண்டம் முடிஞ்சிருச்சுன்றது தானா? அது அமித்ஷா வந்தாலும் சரி, மோடி அவங்க வந்தாலும் சரி. அதாவது இப்போ உண்மையாவே என்னன்னாங்க, முதல்ல அவங்க எதிர்பார்த்தது தாவேகா வந்துரும்னு. ஓகே, அது வரலன்னு ஆயிடுச்சு. இப்ப இவங்க தான் தாவேகாவுக்கு போனா தாவேகா வந்து திருப்பி ஒரு சக்தியா வந்துகிட்டே இருக்கும்ல. அப்ப அவங்க எய்ம் பண்ற 15% ஒரு சில தொகுதிகளுக்கு கொடுத்தா 2009 அவங்களுக்கு ஒரு பவர் வரும். 2009 மக்களவை தேர்தல், யாரு பிரதமர்ங்கிற தேர்தல். அப்ப தாவேகாவை கூப்பிட்டுக்கலான்னு பிஜேபி கூட நினைக்குமே. அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்துடக்கூடாதுன்னு 2 கட்சி வந்து தாவேகா பெரிய அளவுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்குது. ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக. ஓகே, கூட்டணிக்குள்ள சேர்த்துனுங்கிறத எடப்பாடி பழனிசாமி 6 மாசத்துக்கு முன்னே முடிவு பண்ணிட்டார். அதை உங்கள்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன். ஆனா அதை அறிவிக்கிறதுல அவருக்கு ஒரு தயக்கம் இருந்தது. இப்ப கேட்டீங்க இல்லையா, அந்த மொமெண்டம் லாஸ்ட்ங்கிறத இப்ப எக்ஸலரேட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, தினகரன் வேற கட்சி வச்சிருக்கிறாரு. நிபந்தனை இல்லாமல் நீக்கப்பட்ட அனைவரும் அதிமுக கட்சிக்குள் இணைக்கப்பட்டால் அந்த மொமெண்டத்தை கெயின் பண்ணலாம். இப்போ இன்றைய தேதிக்கு அந்த மூமெண்டத்தை வந்து தினகரன் தனி கட்சி. அப்ப மிச்சம் எல்லோரையும் நீக்கப்பட்டவர்களை நிபந்தனையின்றி அதிமுக கட்சியில் இணைக்கப்பட்டால் அந்த மூமெண்டம் திருப்ப வந்து கேதர் பண்ணலாம். ஆனா அதுக்கு எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இதா இருப்பார்னு தெரியல. அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொன்னதே 2019 நீங்க சொன்னதை கேட்டோம், 21 கேட்டோம், 24 உங்க போக்குக்கு விட்டுட்டோம். குறைந்தபட்சம் தற்பொழுதாவது நாங்கள் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் என்கிற நிலையில இருக்காங்க.